எம்எல்ஏ கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்எல்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி சென்ட்ரலில் ராஜ்யசபா லோக்சபான்னு 2 ஹவுஸ் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏஸை நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவோம். ஆனால் எம்எல்சி எப்படி செலக்ட் ஆவாங்கன்னா 1/6 பார்த்தீங்கன்னா கவர்னராக அப்பாயின்மெண்ட் செய்யப்படுவாங்க. 1/3 பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு 1/3 பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் 1/6 பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸும் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 40 சீட்ஸ் இருக்கும். அதிகபட்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எவ்வளோ இருக்காங்களோ அதில் 1/3 இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இப்போ 234 எம்எல்ஏ சீட்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 72 எம்எல்சி சீட்ஸ் இருக்கணும். சரி, அப்போ தமிழ்நாட்டில் எம்எல்சின்னு ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. 1986 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ சிஎம்ஆர் இருந்த எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சில் வந்து அன்னெசரியானது, அது இல்லாமல் காஸ்ட் நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2010 மறுபடியும் கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சி பண்ணாலும் அது எதுவும் கை கொடுக்கல. இன்னைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், யூபி இந்த ஸ்டேட்ஸில் மட்டும் தான் எம்எல்சி இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய்.